பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம் அனைவரோடும் இருப்பாராக. இன்றைக்கான வார்த்தை சங்கீதம் 34:21. நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல கதறோம், என் வாழ்க்கையில் நான் என்ன தவறு செஞ்சேன், என் வாழ்க்கையில் நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் பிரச்சனை, எனக்கு ஏன் கஷ்டம், நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன் பூமியில. இப்படி நினைக்கிறவங்கள இது பண்ணி பார்த்தா நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட நெகட்டிவ் இருக்காது, பாசிட்டிவ் நிறைய இருக்கும். கடவுளுக்கு பிடித்தமான காரியம் நிறைய இருக்கும். ஆனா அவங்களை அறியாமே அவங்களுடைய பக்குவம் வர்றதுக்கு முன்னாலே நிறைய நீதிமன்ற வாழ்க்கையில பகைச்சிருப்பாங்க. புரியுதா? அவங்க எல்லாம் குற்றவாளிகள்னு சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். அப்ப நம்ம குற்றவாளிகளா இருக்கிறோமா? நம்மளை அறியாமே நம்ம குற்றவாளிகளா இருக்கிறோமா? அறிஞ்சு குற்றவாளிகளா இருக்கிறோமா? புரியுதா? இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம யோசிக்கணும். புரியுதுங்களா? யோசிச்சு நம்ம வாழ்க்கையில நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். அப்பதான் தேவன் நம்மோடு இருப்பார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த வசனத்தை தியானிக்கிறதுக்குனால நம்மளுடைய இருதயத்தை ஆண்டு கொடுப்போமா? தகப்பனே, நிறைய விஷயங்கள்ல நாங்கள் இடறி போகிறோம். எந்த விஷயங்கள்ல நான் இடறி போறேனே தெரியாம நிறைய விஷயங்கள்ல இடறி போறோம்ப்பா. இறங்குவீராக. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலோசித்து பார்த்தா பைபிள்ல இருக்கிற வேத வசனம் ஒன்னொன்னும் எனக்கு முன்பாக இண்டெக்ஸ்ங்கிற காட்டுது. தகப்பனே, எங்களோட வாழ்க்கையில நாங்க உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என்னையும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாப்பீராக. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்பீர் என்று விசுவாசிக்கிறேன். உண்மையான உம்மிடத்தில் உண்மையான அன்போடு உண்மையான உள்ளத்தோடு நான் மாறணும் தகப்பனே, உமக்கு விருப்பமான முறையில் மாற வேண்டும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தி அவர்கள் வாழ்க்கையில ஒரு வெற்றியை தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கான வார்த்தை நீதிமானை பகைக்கிறவர்கள் என்னவா? குற்றவாளிகள். அப்ப நம்ம எத்தனை இடங்கள்ல குற்றவாளிகள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையை சிந்திக்கணும். இதுக்கான ஒரு வேத ஆதாரம் 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் எடுத்திருக்கிறேன். அதாவது அம்மோன் புத்திரருடைய ராஜா மரித்து போறான். கவனிங்க, அம்மோன் புத்திரருடைய ராஜா நாகாஸ்ங்கிறவன். புரியுதா? அவன் மரித்து போறான். அந்த ராஜா மரிச்சு போனோன்னு பையன் ஆட்சி எடுக்கிறான். பையனோட பேர் என்னன்னா ஆனூன். அவன் அந்த ஆட்சிக்கு வரான். இப்ப அப்பா இறந்து கிடக்குறாங்க, அப்பா இறந்துட்டாங்க, மகன் ஆட்சி எடுக்கிறான். தாவீது ராஜா இதை கேள்விப்பட்டப்போ தாவீது என்ன பண்றான்? சில அதாவது அப்பொழுது தாவீது ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயை செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கும் நான் தயை செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்புறாங்க. புரியுதா? ஆறுதல் சொல்றதுக்காக ஊழியக்காரங்களை அனுப்புறாரு. ஆனா அவங்க ஆறுதல் சொல்ல வரும்பொழுது ஆனூன் கூட இருந்த சில பிரபுக்கள், ஆனூன்கிற ராஜா கூட இருந்த சில பிரபுக்கள் என்ன சொல்றாங்க? ராஜாவே, இவங்க எல்லாம் உங்களுக்கு துக்க விசாரிக்க வந்திருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ரொம்ப அருமையா அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவரை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதா உமக்கு தோன்றுகிறதோ? எவ்வளவு அழகா கேட்கிறாங்க பாருங்க. கனம் பண்றதா தோணுதோ? இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவோ தாவீது தன் ஊழியக்காரரை இடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். எப்படி பாருங்க, எதுக்காக அனுப்பியிருக்காரு? துக்கம் விசாரிக்க இல்ல, உடைய அப்பா அந்த நாகாசை கனப்படுத்துறதுக்கு இல்ல, இந்த பட்டணத்தை உளவு பார்த்து அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக விஷமமா அனுப்பியிருக்கிறாரு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, சந்தேகம். உடனே ஆணுக்கு வந்தது என்ன? சந்தேகம். இந்த சந்தேகத்துக்குள்ளதான் நிறைய பேர் சிக்கி சீரழியும், நிறைய குடும்பங்கள் சிக்கி சீரழியுது. தன்னோட இருந்த பிரபுக்கள் சொன்ன உடனே கண்மூடித்தனமாக நம்புகிற ராஜா. தாவீது எந்த அளவுக்கு தன் தகப்பனுக்கு தயை செய்திருக்கிறார், எந்த அளவுக்கு நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்கிறாரு, எந்த அளவுக்கு நம்மளை உணர்ந்திருக்கிறாரு, அது கூட தெரியாம, அதை கூட யோசிக்காம தன் கூட இருந்த பிரபுக்கள் பிளைண்டா சொல்லும் போது அதை ஏத்துக்கிறான், நம்புறான். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இதுதான் நடக்குது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. ஏன் பிரச்சனை? கூட இருக்கிறவங்க சொல்றது, கூட இருக்கிறவங்க பாருங்க சந்தேகப்படுறது. அவ இப்படி செய்யறாடா, உன் பொண்டாட்டி இப்படி செய்யறாடா, உன் பொண்டாட்டி சரியில்லடா, அவ என்னடா என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. பாருங்க, தன்னை அர்ப்பணித்து வருகிற பெண் மனைவியா வருகிறான், கணவனுக்கு தான் முழுமை என்று வருகிறான்.
ஆனா கணவன் என்ன பண்றான்? மனைவியை சந்தேகப்படுறான். கடவுள் என்ன சொல்றாரு? மனைவியை நேசிங்கிறார். இங்க என்ன நடக்குது? சந்தேகம் வருது. சந்தேகம் வருதா இல்லையா? அப்போ யாரை நம்புகிறான்? கணவனானவன், ஆண்மகனானவன் தன்னோடு இருக்கிற தன் தாய் சொல்லுகிறதையும் தன் சகோதரிகள் சொல்லுகிறதையும் நம்புறான். மனைவியா நட்டாத்துல விட்டுறான். பெண் வீட்லயும் சில நேரம் அப்படிதான். மனைவியோட ஃப்ரெண்ட்ஸ், ஏய் உன் வீட்டுக்காரர் சரியில்லடி. நிறைய குடும்பம் இப்படி பிரிஞ்சதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். உன் வீட்டுக்காரர் அவளோட பேசிட்டு இருக்கிறார். சந்தேகத்தை கிளப்புறாங்க. உடனே தன் கணவன் எப்படிப்பட்டவனு மனைவிக்கு யோசிக்கிறது இல்ல, உடனே சந்தேகம். இப்படி நம்ம சுத்தி உள்ளவங்க சொல்ற விஷயங்கள் சந்தேகப்படுறது. இததான் இங்க ஆணும் செஞ்சான். முடிவு என்ன? வீழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிறவங்க சொல்றத நம்ம பிளைண்டா நம்பி நம்பி நம்பி, புரியுதா, யோசிக்காம அதை பத்தி நான் அலசி ஆராயாம நம்ம பாட்டுக்கு ஒரு நம்பிக்கையில தவறான ஒரு முடிவு நம்ம வாழ்க்கையில எடுத்தா நம்மளுடைய வீழ்ச்சி ஆரம்பம். அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியாது. புரியுதா? இததான் ஆண்டவர் பேசிக்கா எல்லாருடைய குடும்பம். இன்னைக்கு நமக்கு ராஜா இல்ல, நம்மளை சுத்தி எதுவும் இல்ல, ஃபேமிலி தான். ஃபேமிலியை சுத்தி உள்ளவங்க, ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை சுற்றி இருக்கும் உலகம், அக்கம் பக்கம் வீட்டார், இதுதானே நம்மளை சுத்தி இருக்கிறது. அப்போ இங்கே அதுதான் ஆணுக்கு நடக்குது. தன்னோடு இருந்த பிரபுக்கள் சொல்லும் பொழுது அவனுக்குள்ளா எழுந்தது முதலாவது சந்தேகம் தாவீது மீது. ஓ, தாவீது இப்படி செஞ்சிருப்பானோ, இப்படிதான் வந்திருப்பானோ, இதுக்காகவே ஊழியக்காரன் அனுப்பியிருக்க. நம்ம மனசுக்கு என்னெல்லாம் ஓடுது பாத்தீங்களா? இந்த குறுக்கன் மைண்டுக்குள்ள எப்படி எல்லாம் ஓடுது. ஒருத்தங்க தீயை பத்த வச்சா போதும், நம்ம பத்திக்கிறோம். எண்ணற்ற குடும்பங்கள் இன்னைக்கு அதனால சீரழிஞ்சு போகுது. கிறிஸ்துவ குடும்பங்கள் சீரழிஞ்சு போகுது. கிறிஸ்டியன் குடும்பம் தான் இப்படி இருக்குது. ஏன்னா பைபிளை நம்ம ஒழுங்கா படிக்கிறது இல்லை. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னே தெரியறது இல்லை. நம்ம யோசிக்கிறது இல்லை. கணவன் மனைவி கர்த்தருடைய சேர்ப்பு. இவர்களை பிரிக்கிறவர்களுக்கு ஐயோன்னு இருக்குது. யாரா இருந்தா என்ன? புரியுதா? கணவனும் மனைவியும் ஒரே ஒரு சரீரம், இசைந்திருப்பார்கள். ஆனா இங்க என்ன வருது? உள்ள சந்தேகம். இவங்க இங்க சொன்னா, அவன் அங்க சொன்னா, இங்க சொன்னா நீ சரியில்லை. இப்படிதான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. பைபிள் சரியா படிக்கல. அதனால ஆண்டவர் சொன்னாரு, மனைவியை நீ நேசு. அதுக்கு பிறகுதான் மனைவிக்கு சொல்றாரு, நீ கீழ்ப்படிந்திரு கணவனுக்கு. ஆண்மகன் சரியா மனைவியை நேசிச்சா பெண் மகள் கீழ்ப்படிந்திருப்பான். அங்க பிரச்சனையே அன்புதான். அன்பு சரியா இல்ல குடும்பத்துக்கு. அன்பு சரியா இருந்தா கணவன் நேசிக்க வேண்டும் தன் மனைவியை. இது கடவுள் கொடுத்த கட்டளை. இந்த கட்டளை மீறுகிறவனுக்கு ஐயோ. எத்தனை பேர் இந்த கட்டளையை மீறுறோம்? இங்க உள்ள நடுவுல வருது அம்மாமார்கள். 2 அம்மாமார்களும் தான். ஒரு அம்மான்னு சொல்ல முடியாது, 2 அம்மாமார்களும் உள்ள வராங்க. பெண்ணுக்கு பெண்ணே எதிரி மாதிரி. உடனே ஆண்கள் நழுவிடுவாங்க. ஐயோ, ஆண்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஐயோ, பொண்டாட்டியை சமாளிக்கிறதா, அம்மாவை சமாளிக்கிறதா? அப்படி அல்ல. ஆண்டவர் ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்காரு, உன் மனைவியை நேசி. உன் மனைவி உனக்கு மனைவியை பார்த்து சொல்ற, நீ கீழ்ப்படிந்து. அன்பு வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படிஞ்சிருவான். பேசிக் அங்க இருந்து ஆரம்பமாகுது, அன்புல இருந்து ஆரம்பமாகுது. சந்தேகம் வரும் பொழுது இதோ ஆணும் விழுந்து போனான். இங்க ஆணுக்கு அவ்வளவுதான். ஓ, இப்படி இருக்குமோ? உடனே ஊழியக்காரர்கள் கட்டளையிடுறான். ராஜாவாச்சே கட்டளையிடுறான். என்ன கட்டளையிடுறான்? இங்க பாருங்க, அவங்க தாடி ஒரு பக்கத்தை சரைச்சிருங்க. அழகா கட்டளையிடுவா பாருங்க, நான் வாசிக்கிறேன். அது ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை, டிரெஸ்ஸ இருப்பிடம் மட்டும் வைத்து விட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பி விட்டான். எப்படி பாருங்க, பாதி டிரெஸ்ஸ சிஸ்டர் வச்சு கட் பண்ணி ஒரு ட்ரெஸ் மட்டும் அவங்க வச்சு இன்னொரு பாதியை கிழிச்சு போட்டான். எப்படி அவங்க வேர் பண்ணிட்டு வர முடியும்? ஒருவேளை நிர்வாணமா வந்திருப்பாங்க, வெட்கப்பட்டிருப்பாங்க. ஒரு பக்கம் ஷேவ் பண்ணிட்டான், ஒரு பக்கம் ஷேவ் இல்லாம இருக்கு. ஒரு பக்கம் ட்ரெஸ் இருக்கு, ஒரு பக்கம் ட்ரெஸ் இல்ல. என்ன பண்ணிருப்பாங்க? வெக்கத்தோட வர்றாங்க திரும்பி. இது தாவீதுக்கு அறிவிக்கப்படுது. தாவீது சொல்றாரு, சரி, அவன் தளபதி சொல்றான், அவங்க உங்களை முன்னால நிக்கிறதுக்கு வெக்கப்பட்டுட்டு வராம இருக்கிறாங்க, அவங்க அங்கேயே தங்கி இருக்கிறாங்க. சரி, அவங்க அங்கேயே இருக்கட்டும், என்னை பார்க்க வர வேண்டாம்.
உணர்ந்து கொள்கிறான் தாவீது. அவங்க வெட்கப்படுறாங்க. ஆனாலும் சரி, ஏதோ அறியாமையில் பண்ணிட்டான், தாவீது அமைதியா இருக்கிறார். அதுக்கு பிறகு அம்மோன் ராஜா ஆணும் சும்மா இருக்கல. கைக்கு மேல again and again he is doing the mistakes, wrong decision. திருப்பி திருப்பி ராங் டெசிஷன் வாழ்க்கையில எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ராங் டெசிஷன் எடுக்கிறான். என்ன எடுக்கிறான் அந்த ராங் டெசிஷன்? திருப்பி அவன் என்ன பண்றான்? சீரிய மக்களை எல்லாம், சீரிய தேசத்தோட ஹெல்ப் எடுக்கிறான். பாருங்க, அம்மான் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபடினால் பெத்ரேகம் தேசத்து சீரியரையும், சோபால இருக்கிற சீரியர் 20,000 காலாட்களையும், மாக்கா தேசத்து ராஜாக்கள் 1000 பேரையும், இஸ்தோபில் இருக்கிற 12,000 பேரையும் கூலிப்படையா எடுக்கிறான். கூலிப்படையா எடுத்து, நீங்க வாங்க, எனக்காக நில்லுங்க, தாவீதை நாங்க எதிர்க்கணும்ட்டு. புரியுதா? அப்போ சீரியர் படை உள்ள வரல, அம்மான் படை மட்டும் உள்ள வந்து இதுக்கு நிக்குது. அப்ப இத தாவீதின் தளபதி யோவாப் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றான்? தன்னோட தம்பி அபிஷாக்கிட்ட சொல்றான், டேய் தம்பி, நான் சீரியாவை எதிர்க்கிறேன், நீ இந்த அம்மான் புத்திரரை எதிர்த்து நில்லு. நான் ஏதாவது தோத்து போறாமன்னா நீ எனக்கு ஹெல்ப்புக்கு வா, நீ ஏதாவது தோத்து போறாமன்னா நான் வர்றேன் அப்படின்ட்டு. இப்படி மாறி மாறி அவங்க படைகளை திசை திருப்பி நிக்க வைக்கிறார் யோவாப். யோவாப் ஒரு புத்திசாலி, புரியுதா? அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க படைகள், சீரிய படைகளை ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்க, அடிச்சு ஓடுது, முறிஞ்சு ஓடுது. இங்க அம்மான் புத்திரன் அபிஷா அடிக்கிறான், அட்டு முட்டை முறிஞ்சு ஓடுது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக நிற்கக்கூடியவன் யார்? கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் யார்? யாரா இருந்தாலும் அவங்க முறிஞ்சு ஓடிதான் ஆகணும். முறிந்து ஓடப்பட்டார்கள், முறிந்து ஓடினார்கள். இத கண்ட போது அப்ப இவன் என்ன பண்றானா, எல்லாம் இத பார்த்துட்டு சீரியர்கள் என்ன பண்றாங்க? ஒருமிக்க கூடுறாங்க. அதுல திருப்பி ஒரு படையும் சேருது. ஆதார் ரேசார் நதிக்கு அப்பால் இருக்க சீரியர், அந்த ஆதார் ரேசார் தள்ளி இருக்கிற அந்த சீரியரை கூப்பிடுறாங்க. இதனுடைய தளபதி யார் தெரியுமா? சோபாக். ஆதார் ரேசருடைய படை தளபதி சோபாக். இன்னும் அதிகமா கூட்டம் சேர்த்துட்டு படைய இது பண்ணி வர்றாங்க. ஆனாலும் யோவாப் தன் படைகளை நேர்த்தியாய், தாவீது வராரு, நேர்த்தியாய் நிறுத்தி இவர்களை முறிந்தோட பண்ணினார்கள். எல்லாம் முறிஞ்சோடுறாங்க. இப்போ அம்மான் ராஜாக்கு யாரும் ஹெல்ப் பண்ண இல்லை. இவங்க எல்லாம் சரண்டர் ஆயிட்டாங்க தாவீதுட்ட. அம்மான் ராஜாக்கு யாரும் ஹெல்ப் பண்ண இல்லை. ஒருத்தரும் முன் வரவில்லை. அழகா சொல்லிருப்பாருங்க பாருங்க, ஆதார் ரேசரை சேவிக்கிற சகல ராஜாக்களும் தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டதை கண்டு இஸ்ரவேலோட இப்ப சமாதானம் பண்ணிட்டாங்க. அவர்களை சேவித்தார்கள். அப்புறம் அம்மான் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் பயப்பட்டார்கள். பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைக்கு எதிராக வரும்போது பயப்படுறாங்க. பயம். யார் ஆண்டுடைய பிள்ளைகளை எதிர்க்க முடியும்? யார் ஆண்டுடைய பிள்ளைக்கு எதிராக நிற்க முடியும்? யார்? நீ ஆண்டவரை முழு மனதோடு நம்புகிறாயா? நீ ஆண்டவரை முழு மனதோடு விசுவாசிக்கிறாயா? யார் உனக்கு எதிராக நிற்கும்? புரியுதா? இங்க தாவீது நம்பியது கர்த்தர். எத்தனை பேர் சொல்லி ஆணுனை திசை திருப்பினால் என்ன? ஆணன் எப்படிப்பட்டவர்களை இழுத்துக்கொண்டு படைக்கு நின்றால் என்ன? எத்தனை கூட்டத்தை சேர்த்து வந்து நின்றால் என்ன? தாவீது என்ற கர்த்தருடைய பிள்ளைக்கு முன்பாக எல்லாரும் முறிந்தோடினார்கள். கர்த்தர் தாவீதுக்கு பக்கபலமாய் நின்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில தோல்வி வர்ற மாதிரி, உங்கள் வாழ்க்கையில சுற்றி பிரச்சனை வர்றதா, நீங்க விட்டு கொடுக்குறீங்க. தாவீது முதன்முறையாக விட்டு கொடுத்தான் அம்மான் புத்திரர். ஆணுன் அப்படி செய்யும் போது அமைதியா இருந்தான். ஆனா திருப்பி அவனே தான் படையை திரட்டிட்டு வரணும். நீங்க விட்டு கொடுக்குறீங்களா? ஆனாலும் திருப்பி பிரச்சனை உங்களை சூழ்ந்துக்குதா? பிரச்சனை உங்களை சுத்தி வருதா? உங்களை சுற்றி பெரிய பிரச்சனை நிக்குதா? நீங்க கர்த்தருடைய பிள்ளை, பயப்பட வேண்டாம். எதுக்கு பயப்படும்? அவர்கள் உங்களுக்கு முன்பாக முறிந்து ஓடுவாங்க. பிரச்சனைகள் முறிந்து ஓடும். பிரச்சனைகளை கண்டு உங்களுக்கு பயமே வேண்டாம். புரியுதா? ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற, இந்த விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரே விஷயம், கிறிஸ்தவ ஃபேமிலிகள் தயவு செய்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க பேசுற பேச்சை கேட்டு நம்ப வேண்டாம். ஆணும் நம்புனதுனால அவனுடைய முடிவு என்ன? அழிவு. அவன் உதவி கேட்டாலும் வர்றதுக்கு ஆள் இல்லை. அவனால் எழுந்திருக்க முடியல. அவன் ராஜ பதவி போனது, அடிமையாக்கப்பட்டான்.
எந்த தாவீதை எதிர்த்தானோ அந்த தாவீதுக்கு கீழே அவன் சரண்டர் ஆக வேண்டியதா இருந்தது. சந்தேகப்படுறவங்களோட வாழ்க்கை இதுதான். தேவையில்லாம எல்லாம் சொல்றாங்கன்னு யோசிக்காம உங்களை சுத்தி ஒரு தவறான முடிவு எடுக்காதீங்க. சந்தேகத்தின் அடிப்படையில் என்னைக்குமே ஒரு தவறான முடிவு எடுக்காதீங்க. தவறான முடிவு எடுத்தால் வீழ்ச்சி உங்களுக்கு தான், தாவீதுக்கு கிடையாது. வீழ்ச்சி ஆணூனுக்கு தான். தவறான முடிவு, ஆணூனின் தவறான முடிவு. யோசிச்சு பாருங்க, கூட இருந்த பிரபுக்கள் சொன்ன ஒரு தவறான சஜஷன், ஒரு தவறான சொல் ஆணூனை வீழ்த்தியது. கூட இருந்தவர்கள் மட்டும் வீழ்ந்து போகவில்லை, ஆணூனுக்கு என்ன பண்ணா தப்பு செஞ்சான். ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்லாம இருந்திருந்தா ஆணூன் இந்த தப்பை செஞ்சிருக்கவே மாட்டார். ஆணூன் தாவீதோட நட்பு வச்சிருப்பார். ஆணூனுடைய வாழ்க்கை செழித்திருக்கும். ஆணூனுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருந்திருக்காது. அம்மோன் ராஜாவை அவன் வாழ்ந்திருப்பான். தனக்கு ஆபத்து காலத்திலே தாவீதுடைய நட்பு கிட்டி இருக்கும். எல்லாத்தையும் இழந்து போனான். அவன் பண்ண தவறு என்ன? அவன் பேசிக்கலாம் கெட்டவன் இல்லை. அவன் பண்ண தவறு என்ன? தன் தகப்பனுக்கு உதவி செய்தானே தாவீது. தன் தகப்பன் நல்லாதானே இருந்தார் தாவீதுட்ட. தேவையில்லாம தன்னோடு இருந்தவங்க சொல் பேச்சை கேட்டான், அப்படியே நட்டாத்துக்கு வந்துட்டான். இதே போலதான் குடும்பங்கள், தேவையில்லாதவங்க பேச்சை கேட்கும் போது குடும்பம் நட்டாற்றுக்கு வருகிறது. நிறைய குடும்பங்கள் நட்டாத்துல நிக்கிறாரு. கடவுள் அதனால கிளியரா சொல்லி இருக்கிறார், உன் மனைவியை நேசி. கர்த்தருக்குள் மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும். இதுதான் ஆண்டருடைய கட்டளை. ஆண்டு தெளிவா சொல்லியிருக்கிறார். புரியுதா? நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும். சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாலும் சரி, உன் மனைவியை நீ நேசி. அதுக்காக தாய் தகப்பனை கைவிடணும்னு சொல்லப்படல. அவங்களுடைய வயதான காலத்துல அவங்களுக்கு தேவையானதை நீ செய்யணும். செய்யக்கூடாதுன்னு இல்லை. வயதானவங்க எல்லாம் தாயின் தகப்பனை போன்றவர்கள். அதே போல மருமகளுக்கும் மாமியார் எல்லாம் தாய் போன்றவர்கள், தகப்பனை போன்றவர்கள், மாமனார். அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யணும், செய்யக்கூடாதுன்னு கிடையாது. ஆண்டவர் மாறல் இல்லாம எதையுமே சொல்லல. ஆனாலும் கணவனும் மனைவியும் குடும்பம். புரியுதா? குடும்பத்தை இணைத்தவர் கர்த்தர், அவர்களை பிரிக்கிறவர்களுக்கு ஐயோ. இதுதான் கட்டளை, தேவனுடைய கட்டளை. ஆணூன் எடுத்த தவறான முடிவு இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்தவ குடும்பங்கள், அநேக குடும்பங்கள்ல இது நடந்துட்டு இருக்கு. நாம இதை தெரிஞ்சு நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை நம்ம மாற்றி அமைப்போமா? யாருக்கு இடம் கொடுக்காம, யாரோட வார்த்தைக்கு இடம் கொடுக்காம கடவுளை மட்டும் தேடுவோம். கடவுளை மட்டும் தேடினீங்கன்னா ஆண்டவர் உங்க குடும்பத்தோட தலைவராய் இருப்பார். ஆணூனுடைய வீழ்ச்சி நம்ம குடும்பத்திலயும் வராது. புரியுதா? தாவீது எவ்வளவு பொறுமையா இருக்கு. தாவீதின் கடவுளை நம்பக்கூடிய தன்மை அவருடைய வாழ்க்கையில் அவரை உயர்த்தியது. நிறைய பட்டணங்களை அவருக்கு சேர்த்து தந்தது. செல்வம் வந்தது, பொருள் வந்தது, ராஜ பதவி வந்தது, எல்லாம் வந்துச்சு. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க. இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுதான், கர்த்தரை நம்புங்கள், அவர் கைவிடவே மாட்டார். தகப்பனை போன்றவர். அதனால நீதிமானை பகைத்த ஆணூன், தாவீது என்ற கர்த்தரின் பிள்ளையை, தாவீது என்ற நீதிமானை பகைத்த ஆணூனின் வாழ்க்கை வீழ்ச்சி அடைந்து போனது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நீதிமான்களை நம்ம வெறுக்கிறவங்களா இருக்கிறோம். அநேக நீதிமான்களை வெறுக்கிறவங்களா இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ நீதிமான்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருப்பாங்க. எத்தனையோ பேர் உங்க மூஞ்சிக்கு நேர தவற சொல்லியிருப்பாங்க. எத்தனையோ பேர் இதை செய்யாதன்னு சொல்லியிருப்பாங்க. அப்பேற்பட்ட நீதிமான்களை தாவீது சொல்கிறார், நீதிமான் என்னை கொட்டுவது என் தலைக்கு எண்ணெய் வைத்தது போன்று இருக்கிறது என்று. அந்த நீதிமான்களை நம்முடைய வாழ்க்கையில வெறுத்திருக்கிறோமா? சற்று யோசிப்போமா? எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில, எத்தனையோ சாந்த குணமுள்ளவர்களை நாம் பகைத்து இருக்கிறோமா? எத்தனையோ நாம் சண்டை போட்டு கஷ்டப்படுத்தி இருக்கிறோமா? காயப்படுத்தி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அப்படியானால் நாம் குற்றவாளிகளாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டது போல, இங்கே ஆணூன் தாவீது என்ற நீதிமானை பகைத்து, கடவுளுடைய பிள்ளையை பகைத்த, கடவுளுடைய சிநேகிதனை பகைத்தவன் குற்றவாளியாக்கப்பட்டார். கடைசியில் வீழ்ந்தும் போனான். எனக்கு அருமையானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யோசிப்போமா? அநேக இடங்கள்ல நாம் எங்கே குற்றவாளியாக்கப்படுகிறோம், எங்கே தவறு செய்கிறோம் என்று அதை மட்டும் நம்ம யோசிச்சு நம்மளுடைய எதை பகுத்தறிஞ்சோம்னா கண்டிப்பா கடவுள் நம்மை மன்னிப்பார். அவரோடு என்றென்றும் நாம் ஜீவித்திருப்போம். தாவீதை போன்று. தாவீது தவறே செய்தாலும் கர்த்தரோடு இருந்தான். கர்த்தர் சிநேகிதனே என்று கூப்பிட்டான். அப்படியே தாவீது தவறு செய்தாலும் நாத்தானை அனுப்பி நீ தவறு செய்து விட்டாய் என்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் தவறு செய்யும் போது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நம்மை நேசிக்கிறவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளியா.
எனக்கு அருமையான. அதனால அநேக பேர் நீதிமானுக்கு எதிரா தேவையில்லாம பேசிக்கிட்டே இருப்போம், தேவையில்லாம குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்போம். குற்றம் கண்டுபிடிக்கிறதே நம்ம பொழப்பா இருக்கும். ஆனா ஆண்டவர் அட்டி விழும்போதுதான் நம்ம மௌனமாக்கப்படுகிறோம். புரியுதா? அதனால பேசுறதுக்கு முன்னால யோசிங்க, யோசிச்சு பேசுங்க. நீதிமான்களை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டட்ட உங்களை எப்ப கொடுக்குறீங்களா? தகப்பனே, குற்றவாளி என்பது எவ்வளவு பெரிய வார்த்தை ஆண்டவரே. நான் குற்றவாளியா? நாங்கள் குற்றவாளிகளா? ஆமா ஆண்டவரே. எத்தனையோ நீதிமான்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்து போனது உண்டு. ஒருவேளை நாங்கள் நீதிமான்களை மனதளவில் காயப்படுத்தி இருந்தாலும், கஷ்டப்படுத்தி இருந்தாலும், ஒருவேளை உணர்வில்லாமல் நாங்கள் பேசி இருந்தாலும், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் அறிக்கையிடுகிறார்களோ, தகப்பனை எல்லாரையும் மன்னிங்கப்பா, எங்க எல்லாரையும் மன்னிங்க. நாங்கள் குற்றவாளி ஆக்கப்படாத படிக்கு எங்களை காத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கோ டு யூடியூப் அன்ஷேக்கிள்டு மினிஸ்ட்ரின்னு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணலனாலும் ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் ஷேர் பண்ணுங்க. கடவுளுடைய வார்த்தை அநேக உள்ளங்களுக்கு ஆறுதலா இருக்கும். அது அவர்களுடைய எண்ணத்தை மாற்றும். செய்வீங்களா? தேங்க்யூ. பிரைஸ் காட்.